வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி அதிகமாக பால் இருந்துச்சு. சரின்னு அதில் பன்னீர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் எல்லாம் எண்ணெய் விட்டு 1.5 பாக்கெட் அளவு அணில் சேமியாவை நான் பொன்னிறமாக வறுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்புக்கு கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, தக்காளி இது 2 பழம் அளவு நான் எடுத்துட்டேன், அதையும் போட்டுட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை கொட்டிடுங்க. நிறையா வீட்டில் பச்சைப்பட்டாணி நிறையா அவிச்சு நான் போட்டிருக்கேன். இதுலேயே மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்டாக வச்சுருக்க இந்த பன்னீர் தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கிறேன். நார்மலாக 1 கிளாஸ் தான் சேர்ப்பேன். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால 2 கிளாஸ் சேர்த்து நல்லா கொதிச்சு விட்டு இப்போ இந்த சேமியாவை கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், சிக்கன் கூட போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி.